சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அறிவழகன் தன்னோட காதலை வெளிப்படுத்திட்டு, எனக்கு இனிமேட்டு ரத்னா தான் முக்கியம். நான் இந்த ஊரில் இருந்தால் ரத்னாக்கும் வெங்கடேஷ் வாழ்க்கையிலையும் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரும். நான் இங்கேருந்து போகிறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே வீட்டில் இருக்கிற எல்லாரும் இவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துர்லாங்கிற மாதிரி தான் மனநிலைமைக்கு வராங்க. ஆனால் இப்போதைக்கு ரத்னா எந்த முடிவும் எடுக்க முடியாது. சண்முகம் முடிவு எடுத்தால் மட்டும்தான் உண்டுன்னு வைகுண்டத்துக்கிட்ட பேசுகிறாங்க. நம்ம பரணி, நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம்தாம்மா. ஆனால் சண்முகம் என்ன மாதிரி முடிவு எடுப்பான்னு தெரியாது. அவன் மனசை மாற்ற வேண்டியது நம்ம 2 பேரோட கடமை. இந்த வீட்டில் ரத்னாக்காக நான் பேசலாம்ல, தாராளமாக பேசலாமா, பேசக்கூடாதுன்னு யார் சொன்னா அப்படின்னு சொன்னோன்னே சண்முகம் வீட்டுக்கு வராங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி வைகுண்டமும் நம்ம பரணியும் தனியாக பேசுகிறாங்க. இது எல்லாம் ரத்னாக்காக சின்ன வயசில் நம்ம அறிவழகன் சேர்த்து வச்சுருக்காப்புல. எதுக்காக அவர் தன்னோட காதலை, அன்பு, பாசத்தை எப்படியெல்லாம் வச்சுருக்காருங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. எங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேலையே வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க. வெங்கடேஷ் என்ன பண்ணாப்புல, கல்யாணம் பண்ணி முடித்தவன் கையோட ரத்னா இருக்கிற இடத்துக்கு இவர் சேரில் உட்காரணும்னு ஆசைப்பட்டாப்புல. ஆனால் ரத்னா வாழ்க்கைக்கு தன்னால் ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சோன்னே அறிவழகன் என்ன பண்ணாப்புல, தன்னோட இருக்கிற இடத்தையே விட்டுட்டு இந்த ஊரை விட்டே போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதுவும் முன்னாள் காதலிக்காக நம்ம ஏன் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது, என்ன சொல்கிற பரணி அப்படின்னு சொன்னோன்னே வைகுண்டம் சத்தம் போடுறாங்க. என்னடா உன் தங்கச்சி வீட்டிலே வச்சுக்கலான்னு நினைக்கிறியா? அறிவழகன் தான் ரத்னாக்கு ஏத்தரிச்சோடி. இதை யாராலையும் மாற்ற முடியாது. ரத்னா யார் பேச்சும் கேட்க மாட்டா. அறிவழகனை பற்றி நீ என்ன நினைக்கிற? எனக்கும் அந்த பையனை பிடிக்கும். நிச்சயம் நீங்கள் சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். எனக்கு உங்கள் முடிவுக்கு நான் கட்டுப்படுறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ரத்னா கிட்ட நாங்கள் 2 பேரும் சொன்னால் சரி வராது. ஏன்னா பரணி ஏதாவது முடிவு எடுத்தான்னு வச்சுக்கேன், கடைசி நேரத்தில் அவள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி உன் தங்கச்சி எப்போ பார்த்தாலும் பரணி திட்டுவா. அது உங்கள் வாழ்க்கைக்கு பிரச்சனையாயிடும், பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே ரத்னா, வா நம்ம ஒரு இடத்துக்கு, முக்கியமான இடத்துக்கு போனோம். அந்த இடத்துக்கு நீ, நான், பரணி 3 பேர் தான் போகிறோம். என்னன்னா என்ன இடத்துக்கு போகிறோம் எனக்கு ஒன்றும் புரியலையே. அறிவழகன் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குண்ணா, ஏன்னா இப்போ அந்த வீட்டுக்கு போகிறோங்கிற மாதிரி கேட்டோன்னே, போகலாமா, போனால் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன், உனக்கு எல்லாம் புரிய போகுது. நீ ஏன் இந்த அண்ணனை நம்புவியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, உன்னை நம்பாமல் வேற யாரனா நான் நம்ப போகிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அறிவழகன் வீட்டுக்கு வேக வேகமாக ஆட்டோவில் 3 பேர் வந்துட்டுருக்காங்க. இனிமேட்டு இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது. நான் இந்த ஊரில் இருக்கிறப்ப ரத்னாவை காதலித்தது உண்மைதான். ஆனால் ரத்னா வாழ்க்கைக்கு என்னாலேயே பிரச்சனை வரும்னா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பெட்டி எடுத்துகிட்டு கிளம்பலான் இருக்கிறப்ப, எங்கே போகிறீங்க, உங்ககிட்ட பேச வேண்டியதெல்லாம் இருக்குது, என்னை மன்னிச்சிடுங்க சண்முகம் சார். நீங்கள் இருக்கும்போது என்னோடய விருப்பத்தை சொல்லியிருக்கணும். ஆனால் எப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே நான் விலகிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, சொன்னது தப்பாக இருந்தால். சண்முகம் அடிக்கலான்னு சொல்லிட்டு கிட்டக்கு போகிறாங்க. அப்போன்னு பார்த்து, நீ தான்யா ஏற்ற மாப்பிள்ளை, நான் நிச்சயம் உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ரத்னாக்கு ஒன்றும் புரியல, என்னென்னா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது தான் வரப்போ அந்த பெட்டியோட தான் வந்திருக்காங்க. அறிவழகன் என்னென்னலாம் கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையும் காட்டுறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ரத்னா, நீ என்னம்மா முடிவெடுக்க போகிற? அண்ணா, எனக்கு வாழ்க்கையில் கல்யாணங்கிறது அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. தயவு செஞ்சு எந்த முடிவும் என்னால் இப்போதைக்கு எடுக்க முடியாது, என்ன மன்னிச்சிருங்க. ரத்னா, நான் எதுவும் இப்போ பேசுகிறேன், உன் வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீ எதுவும் தப்பாக நினைக்காத. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுமான்னு சொல்லி அத்தடியாக பேசுகிறாங்க நம்ம பரணி. தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு நடந்துருச்சு. தப்பை சரி செய்கிறது தான் வாழ்க்கை. அந்த தப்புக்கான விஷயத்தை சரி செய்ய வேண்டியது அறிவழகன் தான். நிச்சயம் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணால் ரொம்ப ஹோவோன்னு நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, என்னால் இப்போதைக்கு அந்த நிலைமைக்கெல்லாம் போக முடியாது. ஃபஸ்ட்டு இப்போதைக்கு பஞ்சாயத்தில் உங்கள் 2 பேரையும் பிரிச்சிருவோம், வெங்கடேஷையும் ஒன்றையும். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம். என்னப்பா உனக்கு ஓகே தானேன்னொன்னே, ரத்னா என்ன முடிவெடுத்தாலும் நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன், எனக்கு முழு சம்மதங்கிற மாதிரி அதிரடியாக பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு ரத்னா, என்னம்மா பண்ண போகிற? முதல்ல எனக்கான யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்க. இவரை உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை மட்டும் சொல்லணுன்னு ரத்னா எதுவுமே சொல்லாமல் வேக வேகமாக போகிறாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு தர முயற்சி பண்ணாதீங்க, அதுவும் தப்பாயிட போகுது.
தப்பெல்லாம் ஆகாது. அவள் ஒரு குழப்பத்தில் இருக்கா. அந்த குழப்பம் எங்கே போகுதுன்னு தான் தெரியல. நிச்சயம் சரி செஞ்சிடலாம். நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம் நிச்சயம் அவன் மனசை மாற்றி உனக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்போ நான் வெங்கடேஷ்லாம் நிச்சயம் என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையெல்லாம் ஆக முடியாது. இன்னொரு சந்தர்ப்பம்லாம் கொடுக்க முடியவே முடியாது. அவங்க 2 பேரையும் பிரிக்கிறது தான். தயவு செஞ்சு நீ உன் மனசை வந்து மாற்றிக்காத. அது வரைக்கும் நீ இங்கேயே இரு. வேலையில் கண்டினியூ பண்ணு. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாங்கிற மாதிரி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க. சரிங்க, நீங்கள் சொன்னால் எனக்கும் மனசுக்கு ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி தான் தெரியுது. ரத்னாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் உங்கள் மனசை நான் ஜெயிச்சிருக்கேன்னு நினச்சா சந்தோஷமாக தான் இருக்குது. எப்போதும் இதே மாதிரி நாங்கள் இருக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்களாவது மாறாமல் இருங்க. மாறினேன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்.